நீங்கள் ஆசிரியர் என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித அகுஸ்தினாருடைய விழாவில் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலில் சில நாட்கள் என்னுடைய உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள் திருப்பலிகளை நிறைவேற்றி வருகிறார். இன்றைக்கு அவருக்கு பெயர் கொண்ட விழா என்பதனால் இந்த நாளிலே தந்தை அவர்களுக்கு விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு தந்தைக்காக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 3 சிந்தனைகளை உங்கள் முன் வைப்பதன் வழியாக இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கான மிகச்சிறந்த பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். மாறுவதற்கு ஒருபோதும் தாமதம் இல்லை. நாம் மனம் மாறணும் அப்படின்னு விரும்பிட்டோன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப லேட்டு, இது இப்போ போய் மனம் மாறி நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மாறி எனக்கு என்ன வந்து சேர்ந்துட போகுது, அப்படி இல்லை. மனம் மாற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கான தக்க பருவமும் காலமும் இந்த நொடி பொழுதுமே கூட ஆண்டவருக்கு உகந்த ஒரு நேரமாக மாறிவிடக்கூடும். 2வது, நம் உள்ளம் கடவுளில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலையும் என்கிறார் புனித அகுஸ்தினார். கடவுளில் போய் நம்முடைய உள்ளம் இணைந்தால்தான், அவரோடு போய் ஒன்றுபட்டு சேர்ந்தால் மட்டுமே நம் வாழ்வு அமைதி பெறும், நிம்மதி அடையும் என்பது அவருடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்கிறது. 3வது, உண்மையும் தாட்சியுமே புனிதத்தின் அடித்தளம் என்பதை அவர் தன் வாழ்வில் கண்டுகொள்கிறார். பிரியமானவர்களே, புனித அகுஸ்தினார் மாறுவதற்கு ஒருபோதும் தாமதிக்கவில்லை. ஏறக்குறைய 32 ஆண்டுகள் பாவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாராம். இன்பம், புகழ், பணம் என்று இந்த உலக பிரமாண காரியங்களில் அதிகமான ஆர்வமும் நாட்டமும் கொண்டிருந்தவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை தூயவராக்கும், ஆனால் இப்பொழுது அல்ல என்று அவர் கூறி ஜெபித்தாராம். ஆண்டவரே என்னை பரிசுத்தவனா மாத்தும், நான் நல்லவனா இருக்கணும், உண்மைதான், ஆனா இப்ப இல்லை, இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த தருணம் நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், சுற்றி திரியணும், மனம் போன போக்கில் வாழணும், மனம் விரும்புவதையெல்லாம் செய்யணும். எனக்கு வயசான போது அல்லது எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் மனம் மாறினா போதும். அந்த மனநிலையில் அவர் இருந்து ஜெபிக்கிறார். ஆனால் கடவுள் அவரை தொட்டபோது, பிரியமானவர்களே, அவர் திருச்சபையினுடைய மாபெரும் புனிதராக, திரு அவையினுடைய தந்தையாக அவர் மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கை பாடம் என்ன? நீங்கள் பாவத்தில் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருந்தாலும், ஆண்டவரை விட்டு நீங்க எவ்வளவு விலகி போயிருந்தாலும், உங்க வாழ்க்கையால, உங்களுடைய தீய செயல்களினால, பாவங்களினால எவ்வளவு தூரம் நீங்க விலகி போயிருந்தாலும் ஆண்டவரை விட்டு, கடவுளுடைய இரக்கம் அதை விட பெரியது என்பதை அறிந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. அது போதும், நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். உங்களுடைய கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இன்றே உங்கள் புதிய தொடக்கமாக இருக்க முடியும். இன்றைக்கு இந்த நிமிடம்தான் உங்களுடைய புதிய வாழ்விற்கான ஒரு தொடக்கமா இருக்கணும். 2வது, நம் உள்ளம் கடவுளில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலையும் என்று சொல்லுகிறார் இன்றைய நாளினுடைய புனிதர் புனித அகுஸ்தினார். அகுஸ்தினார் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை தேடினார். சிற்றின்பத்தில் மகிழ்ச்சியை தேடினார், செல்வத்தில் மகிழ்ச்சியை தேடினார், அறிவில் மகிழ்ச்சியை தேடினார்,
அதிகாரத்தில் மகிழ்ச்சியை தேடினார். ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவருக்கு கிடைத்தது வெறுமை மட்டுமே. வெறுமை தான் அவருக்கு எல்லாத்தையும் கிடைச்சது. எம்டினஸ், நத்திங்னஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் இந்த வரிகளை எழுதுகிறார். நம் உள்ளம் கடவுளில் நிலைப்பாரும் வரை அது அமைதியின்றி அலையும். எப்பொழுது நம் உள்ளமானது கடவுளில் ஒன்றுபடுகிறதோ, இறைவனோடு இணைகின்றதோ, அப்பொழுதே நம்முடைய மனம் அமைதி பெறும், நிம்மதி அடையும் என்பது அவருடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்கிறது. கடவுளால் மட்டுமே மனித உள்ளத்தை நிறைவு பெறச் செய்ய முடியும். உலகம் நமக்கு இன்பத்தை தரலாம், ஆனால் கடவுளால் மட்டுமே அமைதியை தர முடியும் என்பது அவருடைய வாழ்க்கை சொல்லுகிற பாடம். மூன்றாவது, உண்மையும் தாட்சியுமே புனிதத்தினுடைய அடித்தளம். அகுஸ்தினார் தனது காலத்தில் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. ஆனாலும் கூட தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை ஒத்துக்கொள்ளுகின்ற மன தைரியம் அவரிடத்தில் இருந்தது. கன்ஃபஷன் என்கிற தன்னுடைய நூலில், புத்தகத்தில் வெளிப்படையாகவே தன் குற்றங்களை ஒத்துக்கொண்டு அவர் எழுதுகின்றார், அறிக்கையிடுகின்றார். இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை பாடம் என்ன? உங்களுக்கு நீங்களே உண்மை உள்ளவர்களாகவும் கடவுளுக்கு முன்பாக தாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கணும். பெருமை கொண்டாட புனிதரை விட தாட்சி உள்ள பாவியே கடவுளுக்கு மிக சிறந்தவர், மிக உகந்தவர், நெருக்கமானவர் என்பது இந்த புனிதருடைய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. பெருமை கொண்ட புனிதரை விட தாழ்ச்சி கொண்ட ஒரு பாவியே கடவுளுக்கு நெருக்கமானவரா? ஆம் அன்பிற்குரியவர்களே, புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து செபிக்கிற இந்த நாளில் இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது, விழுவது தோல்வி அல்ல, நீங்கள் விழுந்தால் மீண்டும் எழுங்கள், ஏனெனில் கடவுளின் அருள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆமென்.